டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய ஈரான் தொடர்பான கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜேடி வேன்ஸ் ஃபாக்ஸ் நியூஸிற்கு வழங்கியிருக்கின்ற பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார். இதுவரை காலமும் ஈரானுடன் அமெரிக்கா நடத்தி வந்த போர் அணுகுண்டை உருவாக்க விடாமல் தடுக்கின்ற போராக இருந்தது. இனிமேல் அத்தகைய ஒரு போர் தேவையில்லை. அணுகுண்டை உருவாக்கினார்களா இல்லையா என்ற விடயத்தை இரண்டாவது இடத்தில் தூக்கி வைத்து முதலாவது இடத்தில் அமெரிக்க மக்களினுடைய இன்றைய பெட்ரோல் விலை உயர்வு பிரச்சனை, வாழ்க்கை செலவு பிரச்சனை, பணவீக்க பிரச்சனை, மளிகை பொருட்களை வாங்க முடியாமல் இருக்கின்ற பொருளாதார நெருக்கடி, இந்த விடயங்களுக்கு இனிமேல் நாங்கள் முதலுரிமை கொடுக்க போகின்றோம் என்று ஜேடி வேன்ஸ் கூறியிருக்கின்றார். அதேவேளை அமெரிக்காவினுடைய கொள்கையின்படி ஈரான் ஒரு காலமும் அணுகுண்டை பெற முடியாது என்பதிலும் தாங்கள் தெளிவாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜேடி வேன்ஸும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் நீரும் நெருப்பும் போல இரட்டை வேட நாடகம் ஒன்றை நடித்து வருகின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் போரை விரும்புவது போலவும் ஜேடி வேன்ஸ் போரை விரும்பாதவர் போலவும் இவர்களினுடைய நாடகம் இருக்கின்றது. ஜேடி வேன்ஸ் தொடர்ந்து போரை வெறுத்து வருவது போன்ற பாவனையை காட்டுவதானது அடுத்து வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிட இருக்கின்றார். அதற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவும் இருக்கின்றது. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கைக்கு மாறான ஒரு கொள்கையுடன் தேர்தல் களத்தில் வருவதற்கு அவர் விரும்புகின்றார் என்பது ஒரு வியாக்கியானம். இரண்டாவது வியாக்கியானம், இப்பொழுது அமெரிக்காவில் நெருங்கி கொண்டிருக்கின்ற இடைக்கால தேர்தல் நடைபெற இருக்கின்றது நவம்பர் 3ஆம் தேதி. இந்த தேர்தலில் மண்கவ போகின்றோமோ என்கின்ற அச்சம் காரணமாக அமெரிக்க அதிபர் நிர்வாகம் தங்களுடைய கொள்கைகளை மாற்றி போட்டு புதிய ஒரு கொள்கைக்குள் வந்திருக்கின்றார்கள். இந்த புதிய கொள்கையில் மனம் மகிழ்ந்து வாழ்க்கை செலவு குறைந்து அமெரிக்க மக்கள் மகிழ்ச்சியாக டொனால்ட் ட்ரம்பிற்கு வாக்களிப்பார்களா என்றால் அதுதான் இல்லை. இது இருந்ததையும் கெடுத்துவிட்ட வேலை என்று டென்மார்க்கினுடைய பெர்லின்ஸ்க வாஷிங்டன் செய்தியாளர் ஜேக்கப் ஹைனல் வெளியிட்டிருக்கும் கருத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய போர் கொள்கையானது கொள்கையளவில் தோல்வியடைந்திருக்கின்றது என்று தெரிவிக்கின்றார். ஏன் தோல்வியடைந்திருக்கின்றது? இப்பொழுது அமெரிக்க போரினுடைய தலையாய பிரச்சனையாக எரிபொருள் விலையே மாறி இருக்கின்றது. ஈரானினுடைய அணுகுண்டு பிரச்சனை என்ற இடத்தை விட்டு பின்தங்கி சென்று விட்டது. எனவேதான் அமெரிக்காவினுடைய கொள்கை எரிபொருள் விலை என்றால் அமெரிக்கா இந்த போரை தொடங்கியது அடிப்படையில் தவறு என்பதை அமெரிக்க உப அதிபரே இன்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இது போரினுடைய தோல்வியின் அடையாளமாக இருக்கின்றது. இந்த போரை தொடங்காமல் இருந்திருந்தால் ஹோர்முஸ் நீரிணை இயல்பாக இருந்திருக்கும். எரிபொருள் விலை மாற்றமடையாமல் குறைந்த நிலையிலேயே இருந்திருக்கும். இன்று டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் பிரச்சனையை தீர்த்து எரிபொருள் விலையை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதாக அறிவித்தாலும் போரை தொடங்கியதற்கு முன்னர் இருந்த விலை நிலைக்கு, அந்த கீழ்மட்ட நிலைக்கு விலையை குறைக்கவே முடியாது. எனவே இந்த போரானது தவறானதுதான் என்பதை டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் தன்னளவில் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு பிரகடனமாக இது இருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும். அதை திறக்க முடியாத நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் இருக்கின்றது. அதை மட்டும் திறக்காமல் இருப்பார்களாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசியல் பேரழிவை சந்திக்கும் என்பதே இதுவரையான கணிப்பாக இருக்கின்றது. இதேவேளை அமெரிக்காவினுடைய போர் கொள்கையானது அடிதலையாக மாறி இருக்கின்ற நிகழ்வானது அமெரிக்க அதிபர் இந்த போரினால் எவ்வளவு பெரிய சலிப்படைந்திருக்கின்றார் என்பதும் அமெரிக்காவினுடைய உள்நாட்டு அரசியலில் எவ்வளவு பெரிய குழப்பமான நிலை நிலவுகின்றது என்பதையும் காட்டுவதாக இருக்கின்றது. அமெரிக்கா ஈரான் போரை இரண்டாவது கட்டத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்ற இந்த செய்தி, அமெரிக்கா இந்த போரை ஏன் முன்னெடுத்ததோ அந்த நோக்கமே இரண்டாவது கட்டத்திற்கு பின்தள்ளப்பட்டு விட்டது என்பதே பொருளாக இருக்கின்றது. இனிமேல் அமெரிக்கா என்ன செய்ய போகின்றது? ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் எதையும் செய்யவில்லை. அமெரிக்கா வேறு வழியில்லை, தன்னை மாற்றிக்கொள்ளுகின்ற நிலைக்கு இப்பொழுது வந்திருக்கின்றது. நீடித்து செல்லும் போரை தொடர்ந்து நடத்த முடியாது
முடியாத நிலையினுடைய அவலமான காட்சியாக இது இருக்கின்றது. இந்த சம்பவம் கடந்த 24 மணி நேரங்களில் உலக ஊடகங்களில் முக்கிய இடம் பிடித்திருக்க இன்று காலை சூடேறி இருப்பது இந்தியாவினுடைய 80வது குடியரசு தினமாகும். 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திரமடைந்த இந்தியாவினுடைய சுதந்திர தினம் இந்த ஆண்டு என்ன முக்கியத்துடன் ஆரம்பிக்கின்றது என்பது கேள்வி. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவினுடைய தேசிய கொடியை ஏற்றி வைத்து புதுடெல்லி செங்கோட்டையில் இருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருக்கின்றார். இது உலக மக்களுக்கான தகவலாக இருக்க போகின்றது. 2047ஆம் ஆண்டு இந்தியா 100வது சுதந்திரத்தை அடைகின்ற பொழுது இந்தியாவை உலகத்தின் 3வது வல்லரசாக நிலை உயர்த்துவதற்கான வேலை திட்டங்கள் பலதை இந்திய பிரதமர் அறிவிக்க இருக்கின்றார். இது முக்கியமான விடயம். எப்படி சீனா 2049ஆம் ஆண்டு தன்னுடைய 100வது ஆண்டு சுதந்திர தினம் வருகின்ற பொழுது உலகத்தின் விண்வெளி வல்லரசாகவும் பொருளாதார முதன்மை நாடாகவும் இராணுவ பலத்தில் முதலிடமும் பொருளாதார பலத்தில் முதலிடத்தையும் எட்டி தொட வேண்டும் என்று இலக்கொன்றை வைத்து வேகமாக செயற்படுகின்றதோ அது போன்ற இலக்குகளை வைத்து இந்தியா செயற்பட்டாலும் கூட இப்பொழுது அந்த இலக்கை மேலும் கூர்மைப்படுத்த வேண்டிய நிலையிலும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டிய நிலையும் இருப்பதை இந்திய பிரதமர் வலியுறுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேவேளை தமிழகத்தில் முதல்வராக பதவியேற்றிருக்கின்ற திரைப்பட நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று தன்னுடைய முதலாவது சுதந்திர தின கொடியேற்ற வைபவத்தில் தமிழகம் சென்னை ஜார்ஜ் கோட்டையில் பங்கேற்று கொடியேற்றி வைக்க இருக்கின்றார். இந்த கொடியேற்றத்தின் பின்னதாக அவர் தமிழக மக்களுக்கான உரையை ஆற்ற இருக்கின்றார். அத்தருணம் குடியரசு தினத்திற்கான சிறப்பு விருதுகள் வழங்கப்பட இருப்பதாகவும் அப்துல் கலாம், கல்பனா சவால் போன்றவர்களினுடைய ஆளுமைகளின் அடிப்படையில் இந்த பரிசுகள் வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்க 80வது குடியரசு தினத்தில் இந்தியாவினுடைய 16வது குடித்தொகை கணக்கெடுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த குடித்தொகை கணக்கீடுகளில் 40 கேள்விகள் மக்களிடம் கேட்கப்படுகின்றன. அதில் ஒரு கேள்வி உங்களுடைய ஜாதி என்ன என்பதாகும். பட்டியலினத்தை சேர்ந்தவர்களா என்பது போன்ற 3 தரங்களில் சாதிகள் பதிவு செய்யப்படுகின்றது. இரண்டாவதாக கொரோனா தடுப்பூசி கடைசியாக எங்கு போட்டீர்கள் என்ற கேள்வி கேட்கப்படுகின்றது. இத்தகைய கேள்விகள் பதிவுகளாக வருகின்ற பொழுது இந்தியாவினுடைய சாதி கட்டமைப்பில் எந்த ஜாதியினர் அதிகமாக இருக்கின்றார்கள் என்ற கேள்விக்கான ஒரு விடை கிடைக்கும். அந்த விடையின் அடிப்படையில் சிறுபான்மை சாதியினரே இந்தியாவை 80 வருடங்களாக ஆண்டு வருகின்றார்களா என்ற கேள்விக்கு இன்னொரு பதிலாக அது அமையும். எனவே இந்த குடித்தொகை கணக்கெடுப்பானது சாதிவாரி கணக்கெடுப்பையும் கொண்டதாக இருப்பது இந்த கேள்விக்கு விடையாக அமைகின்றது. ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் இத்தகைய கேள்விகள் கேட்கப்பட மாட்டாது. சாதி என்ற கேள்வி அங்கு இடம்பெறுவதே கிடையாது. உங்களுடைய மதம் என்ன என்ற கேள்வி கேட்கப்பட மாட்டாது. இந்தியாவில் மதம் என்ன என்ற கேள்வி கேட்கப்படுகின்றது. அதுபோல இலங்கையில் இருந்து சென்று குடியுரிமை பெற்றவர்களினுடைய பூர்வீகம் ஸ்ரீலங்கா பூர்வீகம் என்றுதான் பதியப்படுகின்றதே அல்லாமல் ஸ்ரீலங்கா தமிழர் அவருடைய சாதி மொழி என்ற பதிவுகள் எதுவும் கிடையாது. இத்தகைய பதிவுகளின் மூலமாக நவீன ஜனநாயகத்தையும் நவீன உலகத்தையும் எடுத்து செல்ல முடியாது என்ற கருத்து ஐரோப்பிய நாடுகளில் நிலவுகின்றது. 80வது குடியரசு தினத்திலும் சாதிகளினுடைய பெயர்களை பதிவு செய்கின்ற இடத்தில் இந்திய ஜனநாயகம் இருப்பது சரியா தவறா என்கின்ற விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.